என்னடி அதிசயமா பண்ற? அதிசயமா தள்ளி பண்ணுவேன். உனக்கு ஆண்டே மரிச்சு அப்படி இப்படி இருக்கு, எனக்கு பாரு பைபாஸ் ரோடு மாதிரி இருக்கு. என்னடி அயன் பண்ணி வச்சிருக்காங்க? அடே அப்பா, அப்ப மயக்கமா வருதுடி. மயக்கமா வருதா? நீ ஏதா இருந்தாலும் பொறுமையா செய். அதுதான் சொன்னேன். என்னன்னு? சாக்கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை துவைன்னு. ஐயோ மறந்துட்டேன். மறந்துட்டியா? 3 வாரம் ஆயி போச்சு. சரி சரி, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு ஆகலையா? கல்யாணம் ஆயிருச்சே. உனக்கு ஆயிருச்சு. இவளை பார்த்தாலே தெரியும். என்னன்னு? குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி. ஆமா, ஆஸ்பத்திரியில இருந்து நேரா இங்க தான் வந்திருக்கு அந்த பிள்ளை. என்ன தையல் பிரிக்கல. ஆமா. எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா? எத்தனை? என்ன எத்தனை புருஷன் கேக்குற? ஏமா? எனக்கெல்லாம் ஒரு புருஷன் தான்டி. நான் 12 புருஷன் தான் வச்சிருக்கேன். என்ன சொல்ற? நீயே வரப்போற இடையில சமாளிக்க. 12 எல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன எங்கேங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? ஏன் காலக பாத்து போட்டு நீ எல்லாம் சத்தியமா இந்த வேலைக்கு வந்ததுக்கு அந்த வேலைக்கு போயிருக்கலாம். மயில் விடுங்கிற வேலைக்கு கிரக மாடி அதாண்டி முந்தானத்து மசிரந்து விழுந்துச்சு மேலே. ஹலோ சார். ஹலோ டாக்டர் சி இளையராஜா. ஐயா நீங்க உள்ள போங்க, உங்களுக்கு டைம் வாங்களே. என்னங்க டான்ஸ் குடியா சொன்னா 2 கிறுக்கு முட்டையில குடியாந்தீங்க கிரகமாங்க. விழுந்துக்கிட்டு கடிச்சோம்னா தெரிச்சு போயிராமா. அப்ப என்னடி எந்த நேரம் பார்த்தாலும் இழுச்சிக்கிட்டே நின்று பேசு. ஒரு டிசிப்ளின் வேணாமா? நீ அதே மாதிரி இப்ப பண்ண இல்ல. ஏன் காலலக பார்த்து புட்டு என்னடி உன் கால் தீஞ்சு போன டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு. ஏன் கால பாக்குறியா? அதை விட மோசம். வேணாம் வைக்கப்படப்பல தீயறிஞ்ச மாதிரி பாக்காத விடு. அது நீ என்னடி என்னமோ லெக்கான் கோழி கிணக்கிற மாதிரியே சிரிக்கிற. எப்படி இப்படி சிரிப்பு எங்கேயும் பார்க்கலையடா நானு. இப்ப பாரு, எம்புட்டு ஊரா போயிருக்கேன். லைவா பாரு. ஆமா, என் காலு கருகி போன டான்ஸ் மரம். ஆமா, இதுல இருந்து கரண்ட் வந்துனா உங்க 2 பேத்துக்கு பீஸ் பூரா திருப்பி சட்டலாச்சே கிடக்கு. சிங்கிள் பீஸ் பாக்குறியா? ஆமா, என் காலலக பார்த்து போட்டு முத்து மாரியம்மன் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா. பூசாரினா வாழைப்பழம், தேங்காய், பொங்கல், கொண்டக்கடலை, ஊதுவத்தி, சூடம் எல்லாம் கொண்டு வந்து ஒரு தலையில கொளுத்தி வைப்பாரு. எல்லாரும் கிடைச்சி என்னடி பண்ண? என்னைக்கு சாமி பட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அன்னையில மனுஷன் துண்டை வச்சு கோயில படுத்துக்குவாரு. புருஷன் விட்டு இருக்க முடியுமா? நீ தெரியும் 5 சில்லற 4 சில்லற சம்பளம் பண்ணோம்னா தஞ்சாவூர்ல இருந்து பேக்க தூக்கிட்டு இழுச்சிட்டு வந்துருவேன். கண்டிப்பா வருவேன். அதனால அவர் விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மாட்டம் சொல்லிட்டேன். நான் மாட்டம்னு சொன்னதுக்கு ஏப்பா அடே அந்த உருண்டை மண்டை. எப்ப யார் அது? நீ பள்ளிக்கூடம் போறியாப்பா? புழு பாஸ் ஆவ. ஆமா, நான் இடுப்பு ஆட்டுறவன். என்னடா பதனி குடிக்கிறேன் மாதிரியா? ஐயோ பாவத்தை. அதுவும் எவ்வளவு கிட்ட வந்து உட்கார்ந்திருக்காரு. அதுவும் இந்த குட்டி நாய் குட்டி பிறந்த குட்டிக்கு கிண்ணத்துல பால் வச்சவன அது ஜோர் வைக்காம பால் குடிக்காம கிடந்திருக்கும்ல அதுண்டா. ஆமா, நான் மாட்டம்னு சொன்னதுக்கு நம்ம வண்டி டிரைவர் சரணுக்கு என்னைய கேட்டாங்க. ரொம்ப நல்ல மனுஷன்டி. காலையில கல்யாணத்துக்கு ஓட்டுவாரு, நைட்டு கச்சேரி ஓட்டுவாரு. அவர் நல்ல மனுஷன் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பின்னாடி நான் தானே உட்கார்ந்திருக்கேன். இல்ல அவர் அப்படி சொல்லி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, வரும்போதே பேசிக்கிட்டீங்களா? ஏண்டி அவர் ரொம்ப நல்ல மனுஷன், வேணும் நல்லா ஓட்டுவாரு. காலையில கல்யாணத்துக்கு ஓட்டுவாரு, நைட்டு நம்ம கச்சேரிக்கு ஓட்டுவாரு, பகல்ல எங்க வேணாலும் ஓட்டுவாருன்னு சொல்லுவாங்க. நல்லா ஓட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷன். அதனாலதான் இப்ப 1.5 லட்சம் ரூபாய் செலவு வச்சுட்டாங்க. நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஆமா, சரி அதெல்லாம் வேணாம் விட்டு. நல்லா ஓட்டி என்னடி பண்ண? ஏன் 8வது புருஷன் டிரைவர். 8வது புருஷன் டிரைவர். வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன். சண்டால வண்டி ஓட்டுற நாவத்திலே மசத்தை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப்னே மசம் வந்து வச்சு. ஐயோ, கட்டு கம்பி எப்படி திருகிட்டு வந்திருக்கேன். அதனால அவரையும் நான் மாட்டேன்ட்டேன். நான் மாட்டம்னு சொன்னதுக்கு நல்ல நூடுல்ஸ் மண்ட மாதிரி வச்சிருக்கேன். ஆமா, ஆனா பொம்பளை கிடைக்காம அலையறியாப்பா. என்ன சொல்ற? ஒரு ஆம்பளத்தை புளிக்க இப்படி கும் குடுக்குறியே. அவளுக்கு எல்லாம் வந்தா என்ன என்ன எங்களை சொல்லிட்டு இருக்க? ஐயோ, 2 குத்துதே, ஒரு அடிதே, அதோட அப்புறம் ஓம் சக்திதே. அதுக்கிட்ட என்ன நேத்து போட்ட ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு? அவைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா. அவைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா. அந்த அருமிகு தன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்தோடு மாத்தா. அந்த அருமிகு தன்னதிக்கு ஒரு முறை வந்தா துன்பமெல்லாம் மறந்தோடு மாத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
ஓம் சக்தி அவரையும் மாட்டோம் ஏய் என்னடி நான் மாட்டோம்னு சொன்னதுக்கு சரி மைச்சட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா ஏய் சூப்பரா இருக்கு நிறைய அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பேசி இது மாதிரி நிறைய லைட் எல்லாம் கட்டுவாங்க ஃபோக்கஸ் கட்டுவாங்க அம்மா கொண்டாந்த மைச்சட்டுக்காருக்கு வாக்கப்பட மாட்டேன் ஏன் அவன் சரி பாவம் சின்ன பையனா இருக்கேன் டீ குடிச்சுக்கடான்னு 50 ரூபா கொடுத்தா அவனும் ரமேஷ் சேர்ந்து பிளாக்ல கட்டி போடுறாங்க போடுறாங்களா அம்மா கொண்டாந்த மைச்ச இவன் மெலிஞ்சிருக்கையில நினைச்ச இவன் அவன் கூட தான் சேருவான் அவன் பால் காய்ச்சறாண்டி அப்படி அவனுக்கு கையை காய்ச்சி போச்சு பாத்தியா பார்த்தேன் ஏன்னா அம்மா கொண்டாந்த மைச்சட்டுக்காருக்கு வாக்கப்பட மாட்டேன் சரி ஏன்னா அவன் 3 மணி நேரத்துல அவுத்து கையில பிடிச்சிட்டு நாளைக்கு போற கச்சேரிக்கு போயிருவான் நாளைக்கு 20 சைடு போறீங்களோ ஆமா நீங்க எப்படி ஒரு வாரமா போடுறீங்களோ ஏ அது மைக் செட் கரதம் அவன் பாரு உன் முகரைய பார்க்கணும் எனக்கு இறங்க மாட்டேன் அவன் ஏன்னா மைச்சட்டுக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன்ட்டேன் வேண்டாம் ஏன் தெரியுமா என் 12வது புருஷன் மைச்சட்டுக்காரன் தான் 12வது புருஷன் போன மாசம் அவனுக்கு கால் உடைஞ்சு வச்சிரி கால் உடைஞ்சு போச்சு ஐயோ கால் உடைஞ்சது நல்லதுதான் ஏன் எப்படி நல்லதுன்னு சொல்ற ஏன் தெரியுமா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க என்ன பால் பழம் ஊதுவத்தி தேன் ஓ முகர குடிய கெடுத்துட்டாளடா இன்னைக்கு தேன் எதுக்கு வைப்பாங்க அத்தடி எத்த தண்டி நக்கப்பா அதானே ஏய் தேனெல்லாம் வைப்பாங்க வைக்க மாட்டாங்களா ஐயா வழக்கா கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா இன்னும் ஆகல அப்படியே போற ஒரு கூட நம்பர் கொடுத்துருவீங்க அதுல முதல் நம்பர் எனக்கு தான் கொடுத்துருக்காரு ஒரு கர்நாடகா பிள்ளை விட மாட்டாராம்ல ஆமா ஐயா ஜாம் ஜாம் சரி வேணாம் அவர் லிஸ்ட் இன்னைக்கு ஆமா ஆமா இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா ஏன் புருஷன் என்ன தெரியுமா வச்சிருந்தா என்ன வச்சிருந்தாங்க 550 ஃபோக்கஸ் லைட் அமத்த வேண்டிய நேரத்துல இப்படி லைட்ட போட்டா ஃபர்ஸ்ட் நைட் விளங்க மாடி விளங்குமா 350 சீரியல் செட் ஐயோ 8 இன்ச் ஸ்பீக்கர் 16 இன்ச் ஸ்பீக்கர் குத்து விளக்கு ஓம்போடு 2 ஆனைக்குட்டி பிளிற மாதிரி 2 முயல் தாவற மாதிரி அங்க 2 ரேஸ் மாடு ஓடுற மாதிரி 2 குதிரை ஓடுற மாதிரி 2 பொம்பளை உலக்கையில போட்டு அரிசியை வாங்குவாங்க என்ன உனக்கு நரம்பு தளர்ச்சியா அந்த நம்ம பையன் சிரிப்பானே அது மாதிரி சிரி பாப்போம் ஆமா இம்பட்டி அடிக்கிட்டு ஒரு 1000 வெறும் துரு பிடிச்ச கொலையா கடிக்க ஆமா இந்த மைக்காச்சும் நல்லா இருக்கு ஏன் பிடிச்ச ஒரு மைக்கு வச்சிருந்தேன் 1980ல வாங்கினதா நல்ல மண்டை மைக்கா டேய் அதான்டா சூர் மைக்கு அவர்தே எம்ஆர் ராதா சகல அதான்டா சூர் மைக்கு இப்படி நேத்து ஒரு டான்ஸ் வந்துச்சு அது வந்தவன வாங்கம்மா கும்மி அடிக்கின்றேன் எனக்கு அதெல்லாம் கும்மி அடிக்க தெரியாது பொம்பளையா ரெவடியானது ஐயா எப்படி கும்மி அடிக்க கூப்பிட்டேன் அது சொல்லுது எனக்கு கும்மி அடிக்க தெரியாது நான் கூட ரெவடி எதுவும் குட்டியான்ட்டாங்கன்னு நினைச்சிட்டேன் இந்த ஒரு வேளை அப்படி பேச போட்டிருக்குமான்னு தெரியாது அவன் எதில் விட்டேன் அதில் தானா என் பிடிச்சி ஒரு 8 மணிக்கு எப்படி தெரியுமா அலௌன்ஸ் பண்ணாரு சரியாக 10 மணி அளவில் ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கிறப்பதால் கிராம பொதுமக்களும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களும் திரளாக வருகிறது ஃபர்ஸ்ட் நைட் கண்டுகள் சினிமா ரன் போடுவாங்க சும்மா வாங்க ஃப்ரீ டோக்கன் ஐயோ நீங்க இது என்ன கச்சேரியா என்னடி இது வெளியே வந்து பாக்குற ஒரு 3000 பேர் இருக்காங்க இதுல ஒரு ஆளு மட்டும் நம்ம நாதஸ்வரக்கார மாதிரி நல்ல மனுஷன் கைதட்டுங்க அற்புதமான நாதஸ்வரம் இன்னைக்கு வந்திருக்க ஒரு இசை கலைஞர்கள் சாதாரண கலைஞர்கள் கிடையாது நம்ம ஊருக்காக முக்கியமான கலைஞர்களா வந்திருக்கான் அதனால நீங்க ரெகுலரா கச்சேரி பார்த்து அசந்து இழிச்சு தூங்கி விடாதீர்கள் ஆமா அதனால அவர் மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தாரு நான் கேக்குறேன் இவ்வளவு பேர் எப்படி ஒழுக்கமா வெளியே உட்கார்ந்து பாக்குறாங்க நீங்க மட்டும் எங்க உள்ள வந்தீங்க அவர் சொல்றாரு இந்த போக்கஸ் கீழே உட்கார்ந்து மாலக்கண் நோய் ஆகி போச்சு தூரத்து பார்வை தெரியல அதனால பக்கத்துல உட்கார்ந்து அசிக்கு இழிச்சுக்கிட்டு பாத்துக்கிறாரு அதனால யாருக்குமே பார்க்கப்படுதில்லை புது கொள்கை ஒன்று எடுத்திருக்கேன் என்ன கொள்கை தெரியுமா தெருவில் இதெல்லாம் இருக்கேன் இல்ல நாளைக்காச்சும் ஊருக்கு போலாம் இருக்கேன் எங்க மச்சான் எப்படிலாம் வந்துச்சு பண்ணாரு தெரியுமா